Hello everyone, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்ரிபியூட்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்னென்னு. ஸோ அது வந்து ஏன் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஊப்ஸ் டாபிக்ஸ் என்கேப்சுலேஷனாக இருக்கட்டும், இல்லை அப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செப்பரேட்டாகவே நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், they represent the state of the object at any given moment. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு கம்பைலர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளாஸ் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள எனி வேரியபிள் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு நேம், எம்ப்ளாயி நேம் கொடுப்போமா? ஓகே, ஸோ இதுதான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துருக்கோமா? அடுத்தது ஒரு இவங்களோட சேலரின்னு சொல்லலாம், டபுள் சேலரி. ஓகே, ஸோ சேலரி வந்து இவங்க இந்த ரெண்டு வேரியபிள். ஸோ இதுதான் நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். நேம் டு ஸ்டோர் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், பேலன்ஸ், ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ், சேலரி எதுனாலும். ஸோ எந்த டேட்டா டைப் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப்பு, டபுள், ஸோ அதே மாதிரி இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ மெயினான விஷயம் மறுபடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது டிஃபர் ஆகும். பட் ஆனால் வந்து லாஜிக் வைஸ், கான்செப்ட் வைஸ் சேம் தான். ஓகே, சின்ஸ் பேலன்ஸ் இன்ஃபோ இஸ் ஏ பர்சனல் இன்ஃபோ, இட் மஸ்ட் ஹிடன் அவுட் சைட் த வேர்ல்ட். ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பப்ளிக், ப்ரைவேட் அண்டு ப்ரொடெக்டட், இன்டர்னல், அது எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மெத்தடுக்கும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதா மெத்தட், அவ்வளோதான். இன்சைட் ஏ கிளாஸ் தட் ரெப்ரசன்ட் ஏ ஆக்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் பர்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வந்து செக் பேலன்ஸ், டெபாசிட், வித்ட்ரா அப்படிங்கிற மெத்தட் மூலயமா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை நம்ம பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, ரீயூசபிள். ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம மறுபடியும் ஹார்ட் கோட் பண்ணுறோம், இல்லை சீக்வன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்மளும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரைவேட் அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிறனால, ஸோ இது வந்து வேற யாரும் ஒன்றும் இல்லை, ப்ரைவேட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் போக அதை எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இது டேட்டா டைப்பு. நேமுங்கிறது ஒரு வேரியபிள் நேம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டபுள்ங்கிறது ஒரு டேட்டா டைப்பு, அதில் பேலன்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போகிறோம். இதை இப்போதைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பப்ளிக் வாய்ட். வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப், ஒரு ஃபங்க்ஷன். செட் நேம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். அதில் வந்து வேரியபிள் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு பேராமீட்டர்ஸாக ஸ்ட்ரிங் அனுப்புகிறாங்க, ஒரு நேம் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நேம் வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு ஃபங்க்ஷன். பப்ளிக் ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ரிட்டர்ன் டைப், கெட் நேம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம், பேலன்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம், டெபாசிட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம், வித்ட்ராலுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இது ரிட்டர்ன் டைப், எந்த இதில் ரிட்டர்ன் டைப் வரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதை தான் நம்ம மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. செட்டருங்கிறது என்னன்னா வேல்யூவை அசைன் பண்ணுறது, அதுதான் செட்டர். கெட்டருங்கிறது வேல்யூ அசைன் பண்ண வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணுறது, அதாவது கெட் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து நம்ம இன்னும் டீப்பராக ஸ்ட்ராங்கர் பேக் எண்ட் பண்ணும் போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், கெட்டர் அண்ட் செட்டர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸிங் ஆட்ரிபியூட்ஸு, என்கேப்சுலேஷன், டிஃபால்ட் வேல்யூஸ் என்னவா இருக்கும், எரர் ஹேண்ட்லிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, நம்ம இப்போ வந்து இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் வந்து ஒரு கிளாஸ் வந்து இப்போ எழுதியிருக்கோம், எம்ப்ளாயிங்கிற கிளாஸு. அதில் வந்து ஸ்ட்ரிங்குன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இதை நான் இப்போதைக்கு ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன். எதுனாலும் கொடுக்கலாம், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் கொடுக்கலாம். அதை ஆக்சஸ் மாடிஃபையர் கிளாஸ் போகும்போது நம்ம டீட்டெயிலாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் டைரக்டா ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக், இதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாதுன்னு சொல்றேன், அதனால வாய்ட் அண்ட் வந்து இது ஒன்றும் இல்லை, செட் சேலரி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, செட் சேலரி ஒரு அமௌண்ட்டை நான் அனுப்புறேன். ஓகே, டபுள்
அமௌண்ட் அப்படின்னு அனுப்புகிறேன். இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரியோட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த சேலரியே எம்ப்ளாயி salary was அப்படின்னு இந்த சேலரியை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடலாம். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், முதல்ல கிளாஸ் நேமு, அடுத்த ஆப்ஜெக்ட் நேம் employee1 ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி மறுபடியும் கிளாஸ் நேமை இந்த மாதிரி கால் பண்ணோம். இப்போ employee1ல டைரக்டா நீங்க வந்து கால் பண்ணலாம். செட் சேலரி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 20,000 அப்படின்னு நான் சேலரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கனாலே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, எம்ப்ளாயி சேலரி அப்படிங்கிறது எம்ப்ளாயி சேலரி வாஸ் 20,000 அப்படின்னு டைரெக்டாக வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது எதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிள் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டிஃபால்ட் வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது டவுட் வரும். ஸோ இப்போ டிஃபால்ட் வேல்யூ என்னவா வரணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதில் வந்து இந்த சேலரிங்கிறதுக்கான டிஃபால்ட் வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்னு நீங்களே பாருங்க. ஸோ வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூன்னு நம்ம வச்சிருப்பாங்க ஜாவான்ல எல்லாத்துலேயுமே. ஸோ 0.00 தான் டிஃபால்ட் வேல்யூ, டபுள்ங்கிறனால. ஸோ இதே மாதிரி இன்டீஜர் அப்படின்னா 0ன்னு இருக்கும், பூலியன் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். இதே நேமுக்குன்னு இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ நீங்கள் இனிஷியலைஸே பண்ணல அப்படின்னாலும் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ அதனால தான் நல்ல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஏன்னா இப்போ இது ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருக்குது, சின்ன கிளாஸாக இருக்குது. இதே ரொம்ப பெருசாக போகும்போது நம்ம நிறைய இடத்துல எந்த இடத்துல நல் வருங்கிறது தெரியாது. ஸோ இதனால் ஆப்பே கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். இப்போ கிளாஸ்னா என்னன்னு தெரியும், ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், ஆட்ரிபியூட்னா என்னன்னு தெரியும், மெத்தட்னா என்னன்னு தெரியும். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த ஊப்ஸோட டெஃபினேஷன் வைஸ், அதாவது இந்த 4 பிரின்சிபலை பார்க்கும்போதோ இல்லை சிஸ்டம் பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போதோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.